சிங்கம் போலவும் அதே சமயம் பொறுமையாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேச ராசி சேர்ந்தவங்க. அது மட்டுமா, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த மேச ராசியை சேர்ந்த நீங்கள் தான். மூக்குக்கு மேலே கோபம் வருமே, ஆமாங்க, கோபம் மட்டும் இல்லை, அன்புமே அதிகம் செலுத்தக்கூடிய நபர்கள் தான். அன்பு செலுத்துறதுல உங்களை மிஞ்சிட வேறு யாருமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். மே மாதம் மேசராசிக்காரவங்க குணநலன்களும் இருக்குது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைய போகுது? ஜோதிட ரீதியாக அமாவாசையில் சூரியன் மற்றும் சந்திரன் இந்த 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசி மற்றும் ஒரே நட்சத்திரத்தில் ஒன்றாக இணையும் போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அமாவாசையின் சந்திரன் ஒளி இல்லாமல் இருக்கும் நாள் தாங்க. இது சூரியனின் ஒளியை போன்று பிரதிபலிக்கும். சூரியன் சந்திரன் ஒன்றிணையுமே நாள்தான் அதீத சக்தி வாய்ந்த நாள். இந்த அமாவாசை மேசராசி அன்பர்கள் இதன் மூலம் ஏற்படுகிற கிரக நிலையில் மற்றும் அதன் மாற்றங்கள், அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கும், எல்லாமே பாதகமாக அமையுமா, அதை தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணணும், முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். மேசராசி அன்பர்கள் பயம்பெறும் வகையில் அமையும். முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேசராசின் அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்குரிய தெய்வம் முருகப்பெருமானாக இந்த செவ்வாய் பகவானும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே ஏற்படும் தடைகள் செவ்வாய்க்கிழமையில் முருக வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்வது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுக்குமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமே நீங்கள் பண்ணலாங்க. ஒரு வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. அதே போல் இந்த ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சதுர்த்தி தினத்தில் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தேங்காயும் வெல்லமும் கலந்து மோதகத்தை நெய்வேத்தியமாக வச்சு வழிபடுவது உங்களுடைய ராசியில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்கா தேவிக்கு செவ்வரளி அணிவித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபடுவதன் மூலம் வரக்கூடிய அனைத்து தடைகளும் உடைத்தெறியக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம். அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு செம்பருத்தி பூமாலை அணிவித்து வெல்லம், கோதுமை, பால் சேர்த்து பொங்கலை நெய்வேத்தியமாக செஞ்சு பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு படைத்து சிவப்பரிசியும் வெல்லமும் நெய்வேத்தியம் வைத்து வழிபடுவதன் மூலம் கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்க சிறந்த ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. சூரிய பகவானுக்கும் இந்த பொங்கலை நீங்கள் நைவேத்தியமாக செஞ்சு பிரதோஷ காலத்தில் நைவேத்தியம் செய்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்படி வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கள் சிறந்த ஒரு வழிபாடாக மேசராசி நட்சத்திரங்களுக்குமே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சொன்ன இந்த பரிகாரத்தை 3 நட்சத்திரங்களுமே செய்து வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பண கஷ்டம், அதே போல் மன கஷ்டம் அனைத்தும் தீர ஒரு சிறப்பான பரிகாரம் தாங்க இது. நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அடைய வேண்டியதில்லை. உங்களோட பக்கத்தில் அருகில் இருக்கும் முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு சிறப்பு. அதே போல் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு தோஷங்கள் இருக்கும், என்ன எப்படி நடக்கும், எது எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் இல்லையா, ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்றதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஜாதகமும் பார்த்துக்கலாம். ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் ஜாதகம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு சொல்லப்படுங்க. மேசராசிக்காரவங்களுக்கு ஒவ்வொரு இந்த பரிகாரத்தை செய்வது மூலமா வாழ்க்கையில் சிறந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேசராசி எண்ணற்ற
குணநலன்கள் உங்ககிட்ட இருக்கும். அமைதியானவங்களாக இருப்பீங்க. ஒழுக்கம் நிறைந்த நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதநேயம் மிக்க யாருன்னு கேட்டால் மேசராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா மனிதநேயம் இது நிறைய பேருக்கு உண்மையின் சொரூபமாக நீங்கள் திகழ்வீங்க. தர்மத்திலையும் தலை சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் இந்த மேசராசியை சேர்ந்தவங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவங்களாக தான் நீங்கள் வாழ்க்கை பற்றின ஒரு தனி சிந்தனை வழிவகுத்து அதன்படி வாழக்கூடிய இந்த மேசராசியை சேர்ந்த நீங்கள், இந்த மேசராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்தின் கிரக நிலையில் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. குரு பகவான் தன சஞ்சாரத்தில் செய்யும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார நிலையில் இருந்த பின்னடைவுகள் எல்லாமே நீங்கும். பொருளாதார நிலை திருப்தி தரும் வகையில் அமையும். உங்களுடைய புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வும், குடும்பத்தில் சுப நிகழ்வும் உண்டாகும். பிள்ளைகளால் மேன்மை உண்டாகும். இருந்தாலுமே ராசிநாதன் நீச்சம் வலிமை இழந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்பவுமே நல்லது. அதே போல் தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த குரு மற்றும் சுக்கிர பகவானோட பரிவர்த்தனை நடக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியம் கூடிய விரைவில் நடக்கும். அதே நேரம் சுப விரயங்களும் உண்டாகும். சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் பண தேவைக்காக இப்போ சேர்ந்து வந்திருந்த சேமிப்பில் இருந்து ஒரு பங்கு எடுக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர செலவுகள் வாங்கும் யோகம் இருக்குது. ஆனால் அத்தியாவசிய செலவு செய்கிறது நல்லது. கவனம் செலுத்தாதீங்க. மற்ற செலவுகளில் எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. கேதுவும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் லாபஸ்தானம் சஞ்சரிக்கும் ராகுவால புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டாகும். தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஊதிய உயர்வு உற்சாகத்தை கொடுக்கும். புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும். அவங்களோட முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக பேசிய பிறகு திருமணம் இப்போது திடீரென முடிவாகி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். யோக பலம் பெற்ற நாளில் சந்தர்ப்ப சாஸ்திரம் பரிகாரம் செய்வது ரொம்பவும் நன்மையை கொடுக்கும். அதன் பிறகு உங்களுக்கு புதன் பரிகாரம் செய்வதும் சூரியன் இவங்க 2 பேருமே இணைந்து இந்த மாதம் புது ஆதித்ய யோகத்தை உருவாக்கி தராங்க. இதன் விளைவாக கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவான மனநிறைவை கொடுக்கும். இதன் விளைவாக கல்வி சம்பந்தமான எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் வாய்ப்பை மேசராசி அன்பர்கள் பெற போறீங்க. கடமையில் இருந்த தொய்வும் அகலும். உத்தியோகத்தில் எதிர்பாராத லாபம் ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விலகி சென்ற உடன்பிறப்புகள் அவங்க தவறை உணர்த்தும். அவங்க இப்போ விரும்பி வந்து உங்கள் கூட சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே போல் மிதுன ராசிக்கு குரு பகவான் வரும்போது மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைது. குரு பயிற்சியின் விளைவாக புனிதம் அடையக்கூடிய வாய்ப்பு பெறும். இதனாலேயே மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை அகலும். மங்கள நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் உண்டாகும். பெற்றோர்கள் பூர்வீக சொத்துக்கள்னால ஆதாயம், புதிய முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும். வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு இருக்குது. கொடுக்கும் புதிய தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். காலகட்டத்தில் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவிற்கு வியாழக்கிழமையில் சுண்டல் மாலை அணிவித்து வழிபடுவது சிறப்பான யோகம் கொடுக்கும். என்ன மாதிரியான விதத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா ஆபத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் தொழில் முறை வளர்ச்சி எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விடவே இப்போ சிறந்த வகையில் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலுமே நீங்கள் கோபப்படக்கூடாது. அதன் பிறகு எல்லா விஷயத்திலுமே முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் கண்மூடித்தனமாக யார் ஒருத்தருடையும் நம்பாதீங்க. எல்லா விஷயத்திலையும் முன்னின்று செயலாற்றுவது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா வண்டி வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனமாக ஓட்டணும். 3ஆம் நபரின் சொல்லை கேட்டு எந்த ஒரு பெரிய முதலீட்டிலும்
போடக்கூடாது. அதே போல் குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள், வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துமே மேசராசி அன்பர்களால் எளிதில் தீர்க்கலாம். வெற்றி கொடுத்தும் அனுசரணையாக இருக்கிறதன் மூலம் சூழ்நிலை உருவாகும். மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக நடக்க நாங்கள் இப்போ இருக்கிற கிரக நிலையில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றமே அமைந்திருக்கு. நல்லபடியாக வருகிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க அதே மாதிரி உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. நன்றி.